செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசிக்க கேட்போம். ஓசியா 14:1-3 வரை ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒன் வே கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒருவேளை கோபத்தின் நாளில மறைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எல்லாம் இஸ்ரவேலுடைய சந்ததியாய் இருக்கின்றபடினால, ஆபிரகாமுடைய சந்ததி தானே, நம்ம எல்லாம் இஸ்ரேல் ஜனத்தார் தானே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன அக்கிரமங்களை பண்ணோம், என்ன அக்கிரமங்களினால நம்ம விழுந்தோம் என்றால், நான் திருச்சபைக்கு வந்து கொண்டு தானே இருக்கின்றேன், என்னுடைய காணிக்கை தசம பாகங்கள் எல்லாம் செலுத்தி கொண்டு தானே இருக்கின்றேன், ஜெபத்தில் எல்லாம் தவறாமல் கலந்து கொள்ளுகிறேனே என்று சொல்லுகின்ற காரியங்கள் மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளை நாம் மறந்து அவருடைய பிரமாணங்களை விட்டு வழி விலகி நாம் செல்லுகின்ற காரியங்கள் எல்லாமே என்ன பண்றோம்னாக்கா, நம்மளுடைய அக்கிரமத்தினால தான் நம்ம விழுகிறோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர்களோ உறவினர்களோ யாராவது ஒருத்தவங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கோ நல்ல நிலைமைக்கு அடைந்துட்டாங்கனாக்கா, ஃபுல்லாமே பொறாம. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா தான். இன்னைக்கு நமக்கு இந்த அணு ஆயுதங்களினால எந்த சேதமும் இந்தியா தேசத்தில் அதிகம் கிடையாது, பாதிப்பு கிடையாது. என்ன தட்டுப்பாடு வந்துருச்சுனாக்கா, இன்னைக்கு பெட்ரோலு, சிலிண்டரு மற்றும் டீசல் ஐட்டம், இந்த மாதிரி எரிபொருள்கள் எல்லாம் தடையாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் 2 சிலிண்டரை வச்சுக்கிட்டு ஒன்று பக்கத்து வீட்டுக்காரன் இல்லைன்னு சொல்லி கொடுக்கின்ற தைரியமும் மனசும் வந்திருக்கிறது. யாருக்காவது நமக்கு வந்திருக்குமா? இல்லை. காரணம், அது எனக்கு மாத்திரம் வேணும், இனி வரும் நாட்களில் நாளைக்கு குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்ற வேத வசனத்தை பின்பற்றி கொண்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு வேளை முடிஞ்சிட்டாக்கா எனக்கு தேவைப்படும். ஸோ இது உதாரணமாய் தான் சொல்லுகின்றேன். இன்னைக்கு 2 தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜனத்திற்காக யாராவது நம்ம ஜெபித்து இருக்கிறோமா? ஏன் என்றால், தேசம் முழுவதும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் சரி, அவருடைய சித்தத்தை, அவருடைய நாமத்தை அறியாமல் இறக்க வேண்டும் என்கின்றது தேவனுடைய திட்டம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்காக நாம எத்தனை பேர் இன்னைக்கு பரிந்து பேசி ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். அட்லீஸ்ட் அவர்களுக்காக, ஆண்டவரே என்னுடைய தேசத்துல யுத்தங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேளையாவது ஜெபித்திருப்போமா? இல்ல. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய அக்கிரமத்தினால நம்ம விழுந்து கொண்டு இருக்கின்றோம். ஆதி மனிதன் 2 பேர்கள் மாத்திரம்தான் இருந்தாங்க என்றால், அவர்களிலிருந்து பிரிந்தவர்கள் தான் எல்லாம் மனுஷர்கள் என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்ம உறவாய் நினைக்கின்ற, நம்மளோடு கூட நினைக்கின்ற, அது தூரத்து சொந்தமோ பக்கத்து சொந்தமோ அல்ல, கிறிஸ்துவினால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவர்களுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய வாழ்க்கையில? இல்லையே. இங்க 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரமா நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை என்ன பண்ணணும்னாக்கா அடைந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மனத்தாழ்மையும் நம்ம கிட்ட இல்ல, நீதியை தேடுகிறதுக்கான வழியும் இல்லை. துன்மார்க்கமான வழியில நம்ம நடந்து கொண்டு இருக்கின்றோம். துன்மார்க்கம் என்றால் என்ன?
என்றால் வேதத்தை தினமும் வாசிக்கிறது மாத்திரம் நம்ம நீதிமான ஆக்கப்படுகிறதல்ல. சபைக்கு வருகிறது மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நீதிமானாய் மாற்றப்படுகிறதல்ல. இவைகள் எல்லாம் முக்கியம்தான். கண்ணு முன்னாடி ஒருத்தன் அழிகிறான் என்றால், கண்ணு முன்னாடி ஒருத்தன் சாகுறான் என்னாக்கா அவனை காப்பாற்ற மறந்து நம்ம நின்று கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அது துன்மார்க்கத்தின் உச்சநிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரே என் கண்ணு முன்னாடி அழிந்து கொண்டிருக்கின்ற அந்த துன்மார்க்கமான ஜனங்களை எல்லாம் மீட்டெடுக்க, என்னுடைய பாதையும் அவர்களோடு கூட துன்மார்க்கமாய் அழிந்து விடாதபடி, என்னையும் அந்த பாதையில நடத்தாதபடி அவர்களை மீட்டெடுக்கின்ற கிருபையை எனக்கு தாருங்க என்று சொல்லி கேட்க வல்லவராய் இருக்கணும். நம்ம போதுமானவராய் இருக்கின்றோம். ஒரு சின்ன உதாரணத்தை கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு மீதமாய் இருக்கின்ற நேரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். ஒரு தாய் பறவை என்ன பண்ணுச்சான், ஒரு நாள்ல தன் முட்டையிட்டு அதை அடைகாத்து தன்னுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் சொல்லுச்சான், எப்பா இந்த பக்கம் நான் தெரியாத தனமா உக்காந்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களை எடுத்து செல்ற அளவுக்கு எனக்கு போதுமான பலன் என்னுடைய உடம்புல இல்லை, சரீரத்துல. இதுக்கு மேல என்னால பறக்கவும் முடியாது. அதனால நான் இந்த மரத்திலேயே உக்காந்து கூடு கட்டி உங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு காண்பித்துட்டேன், இந்த உலகத்தையும் உங்களுக்கு காண்பிச்சுட்டேன். மீதமாய் இருக்கின்ற நேரத்தை எல்லாத்தையும் நீங்க தான் பத்திரமா உங்களை பாதுகாத்து கொள்ளணும். நான் ஒருவேளை உணவு எடுக்க போயிட்டேன் அப்படின்னாக்கா வேடன்கள் இந்த வழியாய் அநேக பேர் வருவார்கள். அவங்க கையில நீங்க என்ன பண்ணக்கூடாதுனாக்கா அகப்படக்கூடாது என்று சொல்லி அந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு, குட்டிகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுத்ததாம். அதை தினம் தினம் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணிடுச்சுனாக்கா பாட்டா பாட ஆரம்பிச்சிச்சு. வேடன் வருவான், வலையை விரிப்பான், அகப்பட மாட்டேன் அகப்பட மாட்டேன் என்று சொல்லிட்டு. என்னன்னு? வேடம் வருவான், வலையை விரிப்பான், அகப்பட மாட்டேன் அகப்பட மாட்டேன்னு பாட்டா பாடி கொண்டு இருந்துருச்சு. அந்த பாட்டை கற்பித்து கொடுத்த அந்த தாய்க்கு இன்னைக்கு அந்த வேடன் யார் என்பதை சரியாய் தெளிவாய் காண்பிக்காததுதான் மிகப்பெரிய தவறாய் இருக்கிறது. ஒரு நாள் தாய் பறவையானது குஞ்சுகளுக்கு, குட்டிகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பசிக்கும் என்று நகர்ந்து செல்லும் பொழுது, அது அந்த உணவை தேடி செல்லும் பொழுது அந்த குட்டிகள் எல்லாத்தையும் வேடன் என்ன பண்ணிட்டானாக்கா வலையில பிடிச்சிட்டான். வலைக்குள்ள இருந்து அந்த பிள்ளைகள்லாம் என்ன பாடிக்கிட்டு இருக்கான், வேடன் வருவான், வலையை விரிப்பான், அகப்பட மாட்டேன் அகப்பட மாட்டேன் என்று சொல்லி அந்த வலைக்குள்ளே நின்று கொண்டு பாடிக்கொண்டு இருந்ததாம். தாய் பறவைக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு அப்படியே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு நான் இதுதான் வேடன் சொல்லிட்டு இவனை தான் அப்படின்னு தெளிவாய் நான் கற்றுக் கொடுக்காமல் அந்த காரியத்தை மாத்திரம் படிப்பித்து கொடுத்தேனே, இன்னைக்கு வேடம் பிடிச்சிட்டு போயிட்டான் போல, என் பிள்ளைகள்லாம் எங்க இருக்கிறது என்று சொல்லி. இந்த உதாரணத்தை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு நமக்கு வேடன் யார் என்பதை தெளிவாய் கற்றுக் கொடுத்தும் கூட வேடனுடைய வலையில் நின்று கொண்டு நான் அகப்பட மாட்டேன் என்று சொல்லி பாடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு தான் இது பாவம். இதுதான். இந்த பாவத்தில் நம்ம மாட்டக்கூடாது என்று எத்தனையோ முறை திருச்சபையில போதனைகள் செய்தாலும் கூட, வேதம் எத்தனையோ முறை நமக்கு தெளிவுபடுத்தினாலும் கூட, இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அகப்பட மாட்டேன் அகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கொண்டு சுத்தி கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறணும். அவருடைய கோபத்தின் நாளில் நம்ம நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க மரித்தால் இன்று இரவு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகை இருக்கும் என்றால் நான் கிறிஸ்துவோடு கூட நித்தியத்தில் இருப்பேன் என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களா பாப்போம். நம்ம மீது நமக்கே இன்னைக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், ஐயோ இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வைத்துட்டேன், ஐயோ இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்துட்டேன், ஐயோ என்னுடைய வாகனங்கள், ஐயோ என்னுடைய இடங்கள் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல அழிந்து கொண்டு இருக்கின்ற இந்த காரியங்களை குறித்து மாத்திரமே இருக்கிறதே தவிர பரத்திற்கு ஏதுவாய் இன்று வரைக்கும் நமக்கு கிட்ட நெருங்கவே முடியல. ஆனா நம்மளாம் யாருனாக்கா கிறிஸ்தவர்கள்.
கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை அநேக நேரத்தில் கசக்கும் தான், அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட சொல்லப்படுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் 12 மற்றும் 14ஆம் வசனம் வரை ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கின்றார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு இதுல பாருங்க, குறிப்பாய் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களுடைய வஸ்திரத்தை இல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம உபவாச ஜெபம் மற்றும் இரவு ஜெபம், ஓய்வு நாள் ஆராதனையிலே இன்னைக்கு நம்ம கண்ணீர் விட்டு அழுது நாம் ஜெபிக்கிறதற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம். நம்மளுடைய இருதயத்தை கிழித்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வல்லவர்களாக இருப்போமா? அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குமா? நம்மளுடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என்னுடைய பாதைகள் எல்லாம் மீண்டுமாய் நீர் சீர்படுத்தும். இந்த கோபத்தின் நாள்ல நாங்கள் எல்லாம் மறைக்கப்பட, அந்த மறைப்பானது பரிபூரணமாய் நிற்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு அவரோடு கூட அர்ப்பணிக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்க, என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கின்றேன். நீங்க இன்னைக்கு ஆளுகை செய்வீங்களாப்பா? நீங்க ஆளுகை செய்வீங்களா? இன்னொரு வசனம் கூட ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தின் 4 மற்றும் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். 6ஆம் வசனம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கின்ற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தரை தேடுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தார்கள் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னாக்கா, அவரை தேடும் பொழுது நாம் எல்லாம் பிழைக்கப்படுவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவிக்கவே முடியாத, இன்னைக்கு சாதாரணமாக அணு ஆயுதங்களின் நிமித்தமாய் அவியக்கூடியதான அக்னியில அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகமானது, அவிக்கப்படாத அக்னி நம்மளை எல்லாம் பற்றி அதை பட்சிக்கிறதற்கு, நம்மளை எல்லாம் பட்சிப்பதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் யார் என்பது முக்கியம் இல்லை, நாம் எப்படிப்பட்டவர் என்பதை முக்கியம் இல்லை. கர்த்தருடைய கோபாக்கனை நாளில் நாம் மறைக்கப்பட வேண்டும். நான் மறைக்கப்பட வேண்டும் என்றால் மீண்டுமாக அவர் பக்கமாய் திரும்புகிறது அவசியமாயிருக்கிறது. அவர் பக்கமாய் நாம் திரும்புகிறது மிகவும் அவசியமாயிருக்கிறது. யாரெல்லாம் அவர் பக்கமாய் திரும்ப போறீங்களோ எல்லாம் முழங்கால் படிட்டு ஒரு 2 நிமிடம் மாத்திரம் எல்லாம் முழங்கால் படிடலாமா?
எல்லாம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, உம்முடைய கோபத்தின் நாளில் நான் மறைக்கப்பட வேண்டும். என் உறவுகள் மத்தியில், என்னுடைய கிராமத்தின் மத்தியில், என்னுடைய தேசத்தின் மத்தியில், என்னுடைய மாவட்டத்தில் என்னை நீர் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டென்றால் அந்த நோக்கத்திற்கு பாத்திரவானாய் நடக்க, அந்த நோக்கமானது திட்டமாய் நீர் வைத்த பிரகாரமாய் நிறைவேற்றி முடிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்களேன், 2 நிமிடம் மாத்திரம். இன்னைக்கு மௌனமா இருந்தீங்கன்னாக்கா அவரை அறிந்து கொண்டோம், தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டோம். அவருடைய கோபாக்கனை நாளில் நாம் மறைக்கப்படாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை என்னமாயிருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கை என்னமாயிருக்கும்? வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்களேன். கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம், கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மனத்தாழ்மையை நம்ம அணிந்து கொண்டோம் என்றால் அவரிடத்துல சரண்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் வராது. ஆண்டவரே, இந்த கோபத்தின் நாட்களில், இந்த கோபத்தின் நாட்களில் நான் மறைக்கப்பட, இந்த கோபாக்கனை நாட்களில் நான் மறைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அந்நிய பாஷையில் நிறைந்த கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் மாத்திரம். ஓ தெய்வமே, நாங்கள் எல்லாம் மறைக்கப்படணும். ஆண்டவரே, நாங்கள் மறைக்கப்பட வேண்டுமே. இன்னைக்கு உன் பக்கமாய் நாங்கள் திரும்ப வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உன் மடியில உட்கார்ந்து மற்ற ஜனங்களை, அக்கிரமம் செய்கிறவர்களை, பாவத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் நியாயம் தீர்க்கணுமே தவிர எங்களை ஒருவர் நியாயம் தீர்ப்பதை இனி வரும் நாட்களில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கின்றோம், எங்களை அர்ப்பணிக்கின்றோம். வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. வேதம் சொல்லுது, மரித்தவங்க தான் ஆண்டவர்கிட்ட வாயை திறக்க மாட்டாங்களாம். மௌனத்தில் இருக்கிறவங்க தான் ஆண்டவர்கிட்ட வாயை திறக்க மாட்டாங்களாம். இன்றைக்கு நாம அவரிடத்துல மன்னிப்பு கேட்பதற்கும் கிட்ட நெருங்குவதற்கும் கூச்சப்படுவோம் என்றால், அச்சப்படுவோம் என்றால், கோபாக்கனை நம்மளுடைய வாழ்வில கட்டாயமாய் நடக்கும். அந்த மறைப்புக்குள்ளாக, அந்த நிழலுக்குள்ளாக நாம் ஒரு நாளும் கிட்ட நெருங்கவே முடியாது. அன்னைக்கு நீங்க சொல்லலாம், ஐயோ நான் எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொண்டேனே, உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். என்னுடைய காணிக்கை தசம பாகங்கள் எல்லாம் சரியாய் செலுத்தினேனே, உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். இருந்தாலும் என்னுடைய அரவணைப்புக்கு கீழாக தேவனுடைய கோபாக்கனை நாட்களில நீ மறைக்கப்படாத இருக்கின்ற இந்த சந்ததியாய் இருந்து கொண்டு நீங்க என்னத்தை செய்தாலும் சரிதான், பிரயோஜனமற்றது. நம் எல்லாருக்கும் ஐயோதான். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை ஒப்புக்கொள்ளுகின்றேன், என்னை அர்ப்பணிக்கின்றேன், என்னை அர்ப்பணிக்கின்றேன். என்னை அர்ப்பணிக்கின்றேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க என்னை பயன்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா கோபாக்கனை நாட்களிலிருந்து நான் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னை நிமித்தமாய் அநேகரை
அந்த நிழலுக்குள்ளாய் அழைத்து வர போதிய கிருபை என்னோடு கூட உண்மை நிமித்தமாய் வந்து ஆண்டவரே. அதற்கு பாத்திரவானாய் என்னை மாற்றுங்க, அதற்கு பாத்திரவானாய் என்னை மாற்றுங்க, அதற்கு பாத்திரவானாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அதற்கு பாத்திரவானாய் என்னை மாற்றியதற்காய் நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்ட ஆண்டவரே. மீதமாயிருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆளுகை மாத்திரம் வழி நடத்த உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.